Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா பிக் பாஸ் லீகோட மேட்ச் நம்பர் 32 கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச்ல மெல்போர்ன் ரெனகேட்ஸும் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் பாத்தீங்க அப்படினா ப்ளே பண்ண போறாங்க. ஒரு few கேம்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படினா ரிவர்ஸ் பிக்சர்ஸ்ல இந்த ரெண்டு டீமும் பாத்தீங்க அப்படினா மெல்போர்ன் கிரவுண்ட்ல மோதி இருந்தாங்க. சோ அதுல ஸ்டார்ஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு எக்ஸ்ட்ரானரியான சேஸ் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்போ டாக்லாண்ட் ஸ்டேடியம் அதாவது மெல்போர்ன் ரெனகேட்ஸோட ஹோம் கிரவுண்ட்ல இந்த பர்టిక్యులர் மேட்ச் வந்து நடக்க போகுது. சோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 12th January 2025 மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:45க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிராண்ட் லீக்கு எப்படி டீம் மேக் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புதுசாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்టిక్యులர் டெலிகிராம் சேனலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் கிரவுண்டு லாஸ்ட்டு ஒரு 66 போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் போட்டிகள் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 28 முறையும் பேட்டிங் செகண்ட் 38 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. 159 அப்படிங்கிறது ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் ஸ்கோராக வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் 222 ஃபார் 4. ஸோ லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 57 ஃபார் 10 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்கோர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான். தேர்ட் மேட்ச்லையும் சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் ஸ்பின் பவுலர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா டீசெண்டான ஹெல்ப் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸில் மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா 9-8-8 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 5-8-4 அப்படிங்கிற மாதிரி கம்மியாக தான் விழுந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின் பவுலர்ஸ் ஸ்லைட்லி நம்ம கீழே ரீட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ஃபேண்டசி டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஸோ மொத்தமாக 27 முறை மோதிருக்காங்க. 17 முறை ஸ்டார்ஸும் 10 முறை ரெனகேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ரெனகேட்ஸ் சைடு ஸோ ஜாஸ் ப்ரவுன், ஃப்ராசர் மெக்கார்க்கு வந்து ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டிம் சைஃபர்ட், ஜேக்கப் பெத்தேலு, ஸோ மார்க்கஸ் ஹாரிஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தார். அடுத்து ஃபெர்கசன் ஓனில், வில் சதர்லாண்டு, ஸோ டாம் ரோஜர்ஸு, கலிம் ஸ்டோ, ஆடம் ஜாம்பா, கெயின் ரிச்சர்ட்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரெனகேட்ஸோட பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட்சன், ஜாம்பா, ரோஜர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சதர்லாண்ட் இந்த 4 பவுலர்ஸும் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கலிம் ஸ்டோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்கசோனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓவர் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பெத்தேலுக்கு ஓவர் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னா அது சிச்சுவேஷன் பேஸ்டாக தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பேசலாம். இப்போ ஹெட்கெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸும் ரீட் பண்ண போகிறோம். ஜாஸ் ப்ரௌன் ஹெட்கெட்டில் 5, வென்யூவில் 33 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக தான் ஹாரிஸ் உள்ள ஆடி இருந்தார். இப்போது ஒரு சின்ன சேஞ்ச் மறுபடியும் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரவுன் ஃப்ராஸ் மெக்காருக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பவுண்டரிஸ் வந்து ஸ்ட்ரோக் மேக்கிங் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நியூ பால் ஆடக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பட் ஹெட்கெட்டில் 5 ரன்கில் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் நடக்கிற ரிவர்ஸ் பிக்சர்ஸ்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஹெட்கெட் 18, வென்யூவில் 23 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ டிம் சைஃபர்ட் ஹெட்கெட்டில் 17, வென்யூவில் 16 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ டிம் சைஃபர்ட்டுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஃப்ராசர் மெக்கார்க் செகண்ட், பேட்டிங்கில் ஸ்லைட்லி நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை. நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30+ வந்து லாஸ்ட்டு 5 கேம்ஸில் ஒரு இன்னிங்ஸ்க்குள்ளே ஆடலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து ஜேக்கப் பெத்தேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்கெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 49, வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 51 ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயரில் இவரும் ஒருத்தர். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கஸ் ஹாரிஸ் டாப்பில் ப்ளே பண்ண வைக்கிறாங்களா இல்லை மிடில் தான் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹெட்கெட்டில் 12 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் இருக்குது. வெனியை பொறுத்த வரைக்கும் 14 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் கிடச்சிருக்கு ரீசெண்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ஃபெர்கசோனில் பொறுத்த வரைக்கும் ஹெட்கெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட், வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரேராக ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வராரு. ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வில் சதர்லாண்டு ஹெட்டில் 56 2 விக்கெட்டு, வென்யூவில் 152 ரன்னு 11 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டராக பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காரு. பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுக்காரு, பேட்டிங்லையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டீமுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மால் லீக்குக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போத் இன்னிங்ஸுமே ஒரு பெஸ்ட் சிவிசியாக இருக்கார். ஒரு கிராண்ட் லீக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இவர் சைடு நான் விசி போகலாமோ இல்லை கேப்டன் போகலாமா ப்ரோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிஆர்விசி கிராண்ட் லீக் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கலிம் ஸ்டோ. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து இன்னொட்டாக இருந்திருக்கு. ஒரு 4 விக்கெட்டால் ஒரு 3 விக்கெட்டால் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஹெட் ரேட்டில் 10 மேட்ச் ஆடி 9 விக்கெட்டு. ஸோ ரிஸ்க்காக போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெகாஜிஎல் பிக்கு. ஸோ ரிஸ்க்காக போகிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்து உங்கள் டீமில் கலிம் ஸ்டோவை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில். அடுத்து ஆடம் ஜாம்பா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிபிஎல்லில் ஒரு 3 விக்கெட்டால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஹெட்வேட்டில் 5 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, வென்யூவில் 14 மேட்ச் ஆடி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் போலிங் மஸ்ட் பிக்காக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்தார். ப்ரோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா இது பியூர் பேட்டிங் ட்ராக். மெல்போர்ன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் கிடையாது, வேறு ஒரு கிரவுண்டில் ஆடி இருந்தார். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் கிட்ட ஃபஸ்ட் போலிங்கில் எடுத்திருந்தார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய கிரவுண்டாக இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் டார்கெட் பண்ணியும் ஆடுவாங்க, ஈஸியாக வந்து ஸ்ட்ரோக் மேக்கிங் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. செகண்ட் போலிங் ஜாம்பா மஸ்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெயின் ரிச்சர்ட்சனோட ஃபார்ம் ஒஸ்டாதாக இருந்திருக்கு. ஒரு மேட்ச் கம்பேக் கொடுத்துருந்தாலும் ஸோ பெருசாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 17 மேட்ச் ஆடி 22 விக்கெட் ஹெட்லையும், 29 மேட்ச் ஆடி 40 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா வென்யூலும் எடுத்திருக்காரு. ஸோ இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஆண்ட்ரூ டை ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நிறைய இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இந்த சீசன் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கெயின் ரிச்சர்ட்சன் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆடுறதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃப்ராஸ் மெக்கா இருக்க சிடில் ஒரு முறை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பியோ வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ஸ்டெக்டி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து மெக்கான்சி ஹார்வே ஸ்டெக்டி ஒரு முறையும் ஸ்டோயினிஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாஸ் ப்ரௌனை பாரிஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சதர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் ஜோயல் பாரிஸ் 2 முறையும் பீட்டர் சிடில் ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது ரெனகேட்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யார் ப்ரோ, சேஃப் கேப்டன் யார், சேஃப் வைஸ் ரிஸ்கி கேப்டன் யார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 7 பிளேயர்ஸ் ஆப்ஷனில் ஜாஸ் ப்ரௌன் ஹெட்விட்டில் இருந்து 5 ரன் ஆவரேஜ் இருந்தாலும் ஒரு பிரேக் அப்புறம் வராரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் ரிஸ்க் எடுத்து ஜாஸ் ப்ரௌன்ட்டு போகிறேன். டிம் சைஃபர்ட், ஜாக்கப் பெத்தேல் இருக்கார். ஸோ வெல்ஸுங்கிற பேர் லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 40+ அடிச்சிருந்தார். ஸோ அவரும் உள்ளே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் மஸ்ட்டாக அவங்க டீமில் வெல்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரோஜர்ஸ், வில் சதர்லாண்டு, ரோஜர்ஸு, ஜாம்பா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா என்னோட 6 பிளேஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ 7th ஆப்ஷனில் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டோ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் இருக்கா, வில் சதர்லாண்ட் இருக்கார், டாம் ரோஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு சேஃபான சிவிசியில் இருக்கார். ரிஸ்கியான ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட்டு ஒரு ரிஸ்கியான விசி, ஜாக்கப் பெத்தேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கியான விசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராங்க. சரி ஓகே, இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பிளேயிங் 11 பென் டக்கெட், ரோஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. வெப்ஸ்டர், ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சாம் ஹார்ப்பர், ஹில்டன் கார்ட்ரைட்டு, ஸோ உசாமா மிர், ஸ்டெக்டி, ஜோயல் பாரிஸ், பீட்டர் சிடில். ஸோ டீம் நல்லா செட்டாக இருக்குது. ஸோ எல்லா பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மேட்ச் லாஸ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸ் லாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி 3 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு இவங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் மப்பில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டோயினிஸ் வந்து அதிக ஒர்க்லோடோட பவுல் பண்ணுவார். பேட்டிங்லேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பார். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோயினிஸ் வந்து டிக் பண்ணிக்கலாம். 2வது உசாமா மிர், 3வது பீட்டர் சிடில், 4வது ஜோயல் பாரிஸ், 5வது ஸ்டெக்டி. ஸோ இதுக்கப்புறம் யாருக்காவது ஓவர் கொடுப்பாங்களான்னா வெப்ஸ்டர் எஸ் கொடுக்கலாம், டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங்கில் வெப்ஸ்டர் கூட அதிக ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஸ்டெக்டிகிட்டேருந்து ஒரு ஓவர், ஜோயல் பாரிஸ்டேருந்து ஒரு ஓவர் கட் ஆகி வெப்ஸ்டர் போல் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பென் டக்கெட் லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 67 சேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் 39, வென்யூவில் 6 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் டக்கெட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹை பர்சன்டேஜ் தான், பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் சேஃபாக போகிறது இந்த பிளேயர் இப்போ பென் டக்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது.
டாம் ரோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஹெட் ஆவரேஜ் 23, வினியூல் 25 இருந்திருக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் எல்லாமே ரோஜர்ஸாக இருக்கட்டும், கார்ட்ரிட்டாக இருக்கட்டும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக கண்டினியூஸாக பிபியில் ஆடிட்டு இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்க்குமே நல்லா இருந்திருக்கு பழைய மேட்சஸ் வச்சு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கள் 1, 6, 12, 2, 1 அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ கீழே கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், சாம் ஹார்ப்பர்னு ஒரு பிளேயர் இருக்கார். கிட்டத்தட்ட அவரோட வெனியூ ஆவரேஜ் பாருங்கள் 25, பட் ஹெட்ஹெட்டில் 6 ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸாக நல்லா இருக்கக்கூடிய பிளேஸ் ஃப்ளாப் ஆகிற ரீசன் காண்டி தான் இந்த சீசன் பிக் பாஸ் லீக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெப்ஸ்டர். ஸோ வெப்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஹெட்டட் 80 ரன் 2 விக்கெட்டு, வெயினில் 234 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன் சம்திங் தனியால் நின்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80+ ரன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் அடிச்சிருப்பார். ஸோ அதில் முன்னாடி உள்ள ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா மேலே ரூஃப் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பால் பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து 6-ஆக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் டெட் பால் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பால், ஒரு மேட்ச்சில் 2-3 பால் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மேலே ரூஃபில் தட்ட வச்சுருந்தார். ஸோ இப்போ வெப்ஸ்டர் வந்து மஸ்ட் பிக்காக இருக்கார். ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணிடுற சிபிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டோயினிஸ் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணல. சேஸில் எப்போவுமே ஸ்டோயினிஸோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பவுலிங்குமே நல்லா டைட்டாக தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட்டிங் ஒரு சிஆர்விசி. ஸ்மால் லீக்குக்கு சதர்லாண்டு கூட கம்பேர் பண்ணல, ஸ்டோயினிஸ் தான் பெஸ்ட்டு கேப்டன் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு கிளென் மேக்ஸ்வெலோட பேட்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்னு சொல்லி நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். 58 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட்ஹெட்டில் செமையாக ஆடிருக்காரு. 22 இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆடிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 347 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர்லி ஸ்டார்ஸில் டீமில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹார்ப்பர் ரொட்டேஷனில் போங்க, ரேராக டாப்பில் உள்ள எல்லோரும் ஃப்ளாப் ஆகுனா மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன இன்னிங்ஸ் தான் ஆடுவார். பட் அவரோட ஆவரேஜ் ஹெட்ஹெட்டில் 23, வென்யூவில் 17 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா எஸ், டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உசாமா மிர் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்டு நல்ல கன்சிஸ்டன்சியாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இவர் டீம் நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணியாலே விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டெக்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டெடி பவுலராக இருக்கார். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ஆடி 14 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்ஹெட்டில். வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் வந்து ஸ்டெக்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜோயல் பாரிஸ் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஃபஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி இவருக்கு அதிகமாக கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட் ஹெட்ஹெட்லையும், 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட் வென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்டெக்டி, ஜோயல் பாரிஸ் இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை மட்டும் நீங்கள் இப்போ ஒரு டீம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டெக்டியும் பிக் பண்ணி நீங்கள் ஜோயல் பாரிஸும் பிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டீமில் ஸ்டெக்டி பிக் பண்ணால் ஒரு டீமில் ஜோயல் பாரிஸ் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஒரு காம்போவில் 11 அதாவது ஃபைனல் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் லாஸ்ட்டாக பீட்டர் சிடில் 140+ பார்த்திங்க அப்படின்னா 40 வயசுக்கு அப்புறம் வந்து போட்டிருக்காரு. ஸோ இவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி பண்ண ஒரு பேஸ் பவுலர் அப்படிங்கிறது ரீசெண்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு. ஹெட்ஹெட்டில் 10 மேட்ச் ஆடி 14 விக்கெட்டு, வென்யூவில் 9 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஃப்ளாப்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். பட் எக்ஸ்ட்ரா நிறைய போல் பண்ணி 3 விக்கெட் கிட்ட 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக 11 மேட்ச் ஆடி 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுதான் ஸ்டாட்ஸ். பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் இந்த பர்டிகுலர் பிபிஎல் ஃபுல்லாகவே ரீசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சிம்பிளாக ரீசெண்டாக எந்த பிளேயர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து உங்கள் டீமில் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி ஸ்டாட்ஸ் வைஸாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ தாமஸ் ரோஜர்ஸை கேன் ரிச்சர்ட்சன் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் 3 முறை, ரிச்சர்ட்சனும் ஜாம்பா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டக்கெட் பொறுத்த வரைக்கும் ஜாம்பா 1 முறையும், ஸ்டோயினிஸை சதர்லாண்ட் 1 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. தென் லாஸ்ட்டாக கான்ட்ரிட் பொறுத்த வரைக்கும் ஜாம்பா 1 முறை, ரிச்சர்ட்சன் ஃபெர்கசோனில் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹார்ப்பரை ஜாம்பா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டார்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் சிவிசிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் டக்கெட், வெப்ஸ்டர், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், ஸோ உசாமா மிர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜோயல் பாரிஸு, லாஸ்ட்டாக பீட்டர் சிடில். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் அந்த பர்டிகுலர் மேட்ச் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதில் ரிஸ்காக ஃபஸ்ட்டு சேஃபான சிவிசி யாரெலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர்.
இந்த 2 பிளேஸுமே உங்களுக்கு சேஃபான ஒரு கேப்டனா தெரிய வராங்க. மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ அதனால் மேக்ஸ்வெலோட ஃபேண்டசி வேல்யூ கம்மியாகுது. அவர் ஒரு செஞ்சுரி அடித்தா தான் மட்டும்தான் ட்ரீம் டீம்லேருந்து ஒரு கேப்டனாக வரதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவர் அஸ் அ பிளேயராகவே ட்ரை பண்ணிக்கணும். இந்த டீமில் ரிஸ்கியான சிவிஸில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னா உசாமா மிர், பீட்டர் சிடில் அப்படிங்கிற மாதிரி போகிறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேஸோட ஸ்டாட்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெனகேட்ஸில் ஹாரி டிக்சனோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. உள்ளே வந்தாலுமே மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு பவுலர் தான், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிவர் பீக் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் எதுவும் இல்லை, ரீசன்ட் ஃபார்மும் இல்லை, பெருசாக ஆடுறதில்லை. ஸோ முயையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்லா ஆடி இருக்காரு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பியூர் பேட்டரு. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பவுலிங் ஸ்டாட்ஸில் வந்து இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முயையை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலாம், அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பட் 11 ஆடுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸோட பிளேயர்ஸில் ஜொனத்தன் மெர்லோ ரீசெண்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் ஆடினது கிடையாது. வென்யூவில் 3 ரன் ஆவரேஜ். வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு 2 மேட்ச் ஆடி இருக்காரு. பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணலை. வாரன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரடி கோச் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் வென்யூவில் அவரோட ஆவரேஜ் வந்து ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 75லேருந்து 100% இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 9 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரனகேட்ஸில் 4 பிளேயர்ஸும் ஸ்டார்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் 9 பிளேயர்ஸுமே ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்லேருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க்காக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4 பிளேயர்ஸ் கூட போகலாம். பட் அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதில் 1 பீட்டர் சிடில். ஸோ 2வது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பி வெப்ஸ்டர், 3வது ஸ்டோயினிஸ். ஸோ 4வது நான் சதர்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிக்கிறேன். ஸோ 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஜேக்கப் பெத்தேல் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 73% இருக்கார். ஆஃப்டர் லைனப் வந்து வந்துருவாருங்க நம்பிக்கையோட பெத்தேல் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸுமே உங்களுக்கு ட்ரீம் டீமில் வரக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் இன்னொன்று நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் சேஸில் ட்ரீம் டீமில் வரல. 10 பாலுக்கு 20 ரன் அடித்தாலும் ட்ரீம் டீமில் வரல. அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிம் சைஃபுட்டும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரல. ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணியில் மட்டும் ரோஜர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேஷனில் போங்க. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் லாஸ்ட் மினிட் ஆக்டிவாக கொடுப்போம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது 50 to 70% பற்றி பார்க்கலாம் வாங்க. பர்சன்ட்குள்ளே உசாமா மிர் மட்டும்தான் இருக்கார். ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் உசாமா மிர் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 25லேருந்து 50% அப்படிங்கிற பர்சன்டேஜ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேலே வந்துட்டு ஒரு 5 to 6 பிளேயர்ஸ் பிக் பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் உசாமா மிர் அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் நம்ம டேலி பண்ணாலே 7 பிளேயர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்லாட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். நான் அந்த பிளேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து ஃப்ராஸ் மெக்கார்க் அப்படின்னு யோசிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பவுலர் ஸ்டெக்டி நான் பிக் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா கூட ஃபஸ்ட் பவுலிங்கில் ஸ்டெக்டிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் இந்த ஸ்லாட்லேருந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான லோ பர்சன்டேஜ், அதாவது 25%க்கும் ரொம்பவே கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இது. ஸோ இதில் ஓவரால் டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருமே கிடையாது. எல்லா பிளேயர்ஸுமே சிங்கிள் ஆப்ஷன் தான். பட் இதில் ஸ்டாட்ஸ் வைஸாக நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு ஜொனத்தன் வெல்ஸ், 2வது ரிச்சர்ட்சன். ஸோ இந்த 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜாஸ் ப்ரௌன் ஹெட் ஆவரேஜ் 5 இருக்குது. ஸோ 11ல் ஆடினார்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம பார்க்கல எந்த ஒரு பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்டாட்ஸ் இல்லை. ஜோயல் பாரிஸ் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த 4 பிளேஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 3 பிளேஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறது இந்த ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். எப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் டிம் சைஃபர்ட் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பென் டெக்கெட், ஜேக்கப் பெத்தேலுங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர், லாரன்ஸ், ஸோ வில் சதர்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் சிடில், சாம்பா, உசாமா மிர், ரோஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபாக ஸ்டோனிஸ் டீம், வைஸ் கேப்டன் ரிஸ்கா உசாமா மிர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஃபைனல் டீம்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.